வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக 2700 வேகன்சி இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை 14. நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜூலை 14க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. கடைசி டைமில் அப்ளை பண்ணி சிரமப்பட வேண்டாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டும் பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. 28/7/2024 நடக்குது. ஸோ ஜூலை 28ஆம் தேதி எக்ஸாம். இந்த மந்த்தே அப்ளை பண்ணுறீங்க, இந்த மந்த்தே எக்ஸாம் எழுதுறீங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒரு டிகிரி வச்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் 20, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் இருந்தால் அவங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு டோட்டலாக 472, ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 708, ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 944. ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஃபீஸை பார்த்து உங்கள் கேட்டகரிக்கு என்ன ஃபீஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னா நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஜென்ரல் அண்டு ஃபைனான்சியல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின், 25 மார்க். இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். அடுத்தது ஜென்ரல் இங்கிலீஷ் 25 கொஸ்டின், 25 மார்க். குவான்டிடேட்டிவ் அண்ட் ரிசனிங் ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின், 25 மார்க். கம்ப்யூட்டர் நாலேஜ் 25 கொஸ்டின், 25 மார்க். ஸோ டோட்டலாக 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதணும். 60 நிமிஷத்தில் எழுதணும். இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். பட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி apprenticeship.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இது வந்து பெர்மனெண்ட்டான ஜாப்னு சொல்கிறதுக்கு இல்லை, இது வந்து ஒரு டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். அப்படி நீங்கள் அந்த போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் pnbindia.inங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடி இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.